பொண்ணு காலேஜ் படிச்சு இருக்குது. புரியுது. சொந்த பந்தம் வேணும்னு சொல்லி உங்க அக்கா வச்சுக்கிட்டு இருக்கா. என்ன செய்ய? கண்டிப்பா எனக்கு ஆசை தான். சின்னத்த பொண்ணை நான் கட்ட மாட்டேன் சொன்னா சொல்லுங்க பாப்போம். தட்டை வாங்கிக்கிறேங்க. ஐயோ இல்ல அத்தை. யாரு நான் உனக்கு கல்யாணம் முடிச்சுனா என்ன விளையாடுற நீ? அத்தை அவ சொல்றது நம்பாதீங்க. பாட்டி ஐயோ பாட்டி பாட்டி அவளுக்கு சேக விளையாட சொல்றதே பாட்டி. என் வாழ்க்கை எப்படி போடுற வாழ்க்கை பாட்டி. வாங்க உள்ள உட்காந்து பேசலாம். டீ சாப்பிடுங்க வாங்க. பாட்டிமா டீ போடு. டீ போட்டு கொடுங்க. எல்லாத்துக்கும் வந்தவங்களுக்கு டீ போட்டு கொடுங்க. எல்லாம் டீ போடு. என்ன விஷயம் எல்லாம் உட்காருங்க. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு உங்க எல்லாம் பார்த்து. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கே குட்டிமா. உட்காருங்க அத்தை. நீங்களும் உட்காருங்க அத்தை. வாங்க உள்ள வாங்க. டீ சாப்பிடுங்களா? டீ உட்காருங்கம்மா. உட்காருங்க. என்ன எல்லாம் தட்டோட வந்திருக்கீங்க? சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாள் யாரும் வராதுங்க. இல்ல பொண்ணு கொடுக்கலாம் பார்த்து வந்தோம். யாருக்கு கிடக்குறீங்களா? இல்ல அது சும்மா வேற மேட்ரு. வேற ஒண்ணும் இல்ல. சும்மா வேற ஒரு பிரச்சனை. எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கா? வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? மாமா நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்களா? நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? நான் இங்கதான் கொஞ்சம் வெளிநாட்டுக்கு போலாம்னா அப்புறம் சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. சரி அடுத்த விஷயம் அப்ளை பண்ணிட்டு போலாம் அப்படின்றதால கொஞ்சம் இருக்கிறேன். ஒரு பேட்டு சின்ன காசு விஷயம் தான். என்ன பெரியத்தையும் சின்னத்தையும் சேர்ந்து ஒரே நேரத்துல தட்டோட வந்திருக்கீங்க. சொல்லுங்க அத்தை என்ன விஷயம்? பொண்ணுக்கு வந்தவங்களுக்கு என்ன சொல்றீங்க? ஒன்னும் புரியலையே. திடீர்னு உட்காருங்க. கீழே உட்காருங்க. சரிங்க அத்தை. பாட்டி நீங்க தண்ணி விடுங்க. நீங்க விடுங்க. சொல்லத்த என்ன விஷயம்? நானே உங்க வீட்டுக்கு எங்க பாட்டி கூப்பிட்டு வரலான்னு தான் நான் ஆசைப்பட்டேன். அப்புறம் இடையில கொஞ்சம் வேலை வெளிநாடு போறதால அப்புறம் கொஞ்சம் ஒரு சின்ன பிரச்சனை நின்று போச்சு. சரி அதுக்கப்புறம் நம்மளே வரலான்னு பார்த்தேன். பொண்ணு கேட்டு அப்புறம் நீங்களே வந்துட்டீங்க. என்ன நீங்க தான் சொல்லணும். என்ன பெரியத்த கம்முனுக்குறீங்க? எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? நாங்க கேள்விப்பட்ட ஒரு மாப்பிள்ளை இருக்குன்னு அது அம்மாச்சி சொன்னா எங்க வீட்டுல ஒரு பேரை இருக்கா வந்து பாருமா அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து பார்த்தா பக்கத்து வீட்டுல கத்திட்டு கிடந்தீங்களா என்ன ஏதுன்னு? அது இல்ல அத்தை கத்திக்கிட்டுலாம் இல்ல. அது ஒரு சின்ன மேட்ரு. வேற விஷயம் காசு விஷயம். நான் அது கொடுத்துருவேன். அதனால தான் வேற ஒன்று நீங்க எதுவும் தப்பாலாம் நினைக்காதீங்க. என்னை பத்தி உங்களுக்கு தெரியும். வேற கடை எதுவும் இல்லையா? நான் கடலாம் எதுவும் இல்லை அத்தை. கடலாம் எதுவும் இல்லை. கடலாம் அதெல்லாம் அடைச்சிட்டேன். இப்போ திருப்பி விஷா அப்ளை பண்ணியிருக்கேன். திருப்பி போறேன். நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்ல. பாட்டியை கேளுங்க. நான் என்ன உங்களுக்கே தெரியும் அத்தை. சின்னத்தான் உனக்கு தெரியும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் போயிட்டு இருக்குன்னு எல்லா விஷயமும். உட்காரு அப்பதான் ஏன் நின்றுக்கிற உட்காரு. வெளிநாடு போறேன்னு சொன்னீங்களா? என்னாச்சு? அதுதான் கொஞ்சம் ஒரு சின்ன விசா கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அத்தை இல்லை கொஞ்சம் கணக்கு கொஞ்சம் நெருக்கலாம். விசா வச்சிருந்தேன் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அது எங்க வச்சுன்னு தெரியல. அப்புறம் பாட்டியும் கேட்டு பார்த்தா நாங்களும் பொண்ணை வச்சுக்கிட்டே உட்காந்துக்க முடியல. போயிட்டு நானும் சரி வீட்டை கிட்ட இந்த கூரையெல்லாம் எடுத்து போட்டு கொஞ்சம் அப்படியே சீட்டு கீட்டு போட்டு மெத்த போட்டு பண்ணலான்னு ஐடியா பண்ணேன். கடைசியில் பார்த்தா சரி அந்த விஷாவும் தொலைஞ்சி போச்சு. என் பொண்ணு காலேஜ் படிச்சு இருக்குது. புரியுது. சொந்த பந்தம் வேணும்னு சொல்லி உங்க அக்கா வச்சுக்கிட்டு இருக்கா. என்ன செய்ய? கண்டிப்பா எனக்கு ஆசை தான். சின்னத்த பொண்ணை நான் கட்ட மாட்டேன் சொன்னா சொல்லுங்க பாப்போம். சின்னதான் பேசவே மாட்டேன். பொண்ணு பார்க்க தேவையில்லை. சின்னத்த மாதிரியே இருக்கு. நான் அப்புறம் பார்க்காத்தே இருந்திருக்கேன் அத்தை. நான் எப்பயும் வந்திருக்கேன். எத்தனை டைம் அத்தை ஊருக்கு வந்திருக்கேன். இப்போ கொஞ்சம் வெளியில கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால வர முடியல. அத்தை அது யார்ட்டையும் கேட்டு அனுப்பிடுவா. வெளிநாடு கொஞ்சம் கடை அடைச்சிடுறேன். நான் போறேன்னா திருப்பி கண்டிப்பா ஃபாரின் போறேன் தான். திருப்பி இந்த விசா போயிடுச்சுன்னு ஒரு மாசம் டைம் கொடுத்துருக்காங்க. திருப்பி ரீவிஷா போட்டிருக்கேன். வந்துச்சுன்னா கடை வாங்கிட்டு வாங்கின கடத்தை மட்டும் அடிச்சுட்டு கிளம்பிடுவோம் அத்தை. அதனால தான் வேற ஒன்றும் இல்லை. அத்தை அது ஹெல்ப் பண்ணுவா? எல்லாத்தையும் அதான் நீங்கள் இந்த அளவுக்கு எனக்கு பொண்ணு வந்தீங்களே அதுவே சந்தோஷம். என்ன சின்னத்தை பேசாம உட்காந்துருக்காங்க. அத்தை வெக்கப்பட்டு பேச. சரி நீங்க வெளிநாடு போய் சொல்லி நாங்க பொண்ணை கொடுக்குறேன். கண்டிப்பா தட்டை வாங்கிக்கிறேங்க. யாரை கேட்டீங்க? வந்த வீட்டுக்கு வந்து யாரை கேட்டு வெளியே போட்டு நீ யாருமா? ஏமா என் பொண்ணை கொடுக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அதெல்லாம் ஒண்ணு சொன்னா அது பக்கத்து இருக்காரு அந்த தெரிஞ்ச பொண்ணு. ஐயோ இல்ல அத்தை. யாரு நான் உனக்கு கல்யாணம் முடிச்சுனா என்ன விளையாடுற நீ? என்னமா நடக்குது? அத்தை இல்லைங்க அத்தை. நீங்க தப்பா நினைக்கல. எதுவும் கிடையாது அத்தை. நீங்க அந்த சின்னத்தை நீங்க எதுவும் கிடையாது. நீங்க அத்தை அவ சொல்றது நம்பாதீங்க. அப்படிதான் கேரக்டர் அப்படிதான் அத்தை. லைஃப் சொல்ற மாதிரி யார் இந்த பொண்ணு? தெரிஞ்ச பொண்ணு பாட்டி சொல்லலாம். பாட்டி எனக்கு கல்யாணம் மாதிரி சொல்லலாம். பாட்டி நான் வெளியே போக சொல்லிட்டேன். ஐயோ அத்தை அதான் டிராமா அத்தை. அத்தை தயவு செய்து இருங்க அத்தை. அத்தை போடுங்க. ஐயோ அத்தை என் பொண்ணு நாங்க வேற இடத்துக்காக பாட்டி வா பாட்டி. ஐயோ போறாங்க பாட்டி. ஐயோ அத்தை அசிங்கப்படுறாங்க. போகுதுங்க பாட்டி. சொல்லு பாட்டி. எடுத்து சொல்லு பாட்டி. நல்ல மருமையை நினைச்சு நீங்க ஐயோ நீ ஏன் எனக்கு நீ வாய் ஐயோ இல்ல அத்தை இல்ல அத்தை. நீங்க பாட்டி ஐயோ பாட்டி பாட்டி அவருக்குள்ள சேக விளையாட சொல்றதே பாட்டி. என் வாழ்க்கை எப்படி போடுற வாழ்க்கை பாட்டி. போதில்ல பாட்டி. என் வாழ்க்கை இப்படி அழிச்சிட்டால பாட்டி.